Hello all, welcome to Rona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து மேட்டர் அரவுண்ட் us. இந்த டாபிக்ல நம்ம என்னென்னலாம் இந்த சாப்டர்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா மேட்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மேட்டர் அண்ட் மேட்டர்ஸ் எப்படிலாம் நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸிஃபை பண்ண போறோம் அண்ட் அது எப்படி செப்பரேட் பண்ண போறோம், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம், எமல்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப பேசிக்கான சாப்டர் தான். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மேட்டர், மேட்டர்னா என்ன, மேட்டர்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம், எதெல்லாம் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மேட்டர் இஸ் நத்திங் பட் எனிதிங் இன் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நம்ம எதை எடுத்தாலும் எவ்ரிதிங் இஸ் அ மேட்டர். ஸோ மேட்டர் இஸ் எனிதிங் இன் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் எதை எடுக்கிறோமோ அதுக்குன்ட்டு ஒரு மாஸ் இருக்கணும் அண்ட் அதுக்குன்னு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த பென் இஸ் அ மேட்டர் பிகாஸ் இந்த பென்னுக்குன்ட்டு வந்து ஒரு மாஸ் இருக்குது, கரெக்டாக. இந்த பென்னை வந்து என்னால் வெயிட் எடுக்க முடியும் அண்ட் ஆல்சோ இட் ஆக்குபை ஸ்பேஸ். இந்த பென் இருக்கிற ஸ்பேஸில் வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டோ எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது, ஆக்குபை பண்ண முடியாது. அப்போ இந்த பென்னுக்குன்ட்டு இந்த யூனிவர்ஸில் என்ன இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோ எதை எடுத்தாலுமே இந்த யூனிவர்ஸில் ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அதுக்கு மாஸ் அண்ட் அதுக்குன்ட்டு தனியாக ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சேர் இஸ் அ மேட்டர், பலூன் இஸ் அ மேட்டர், எது எடுத்தாலுமே. ஸோ கோக், மில்க் இஸ் ஆல்சோ எ மேட்டர். ஸோ மில்க்கையும் என்னால் என்ன பண்ண முடியும், வெயிட் எடுக்க முடியும், அதுக்குன்ட்டு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் ஆக்குபை ஸ்பேஸ். நவ் ஐ வில் கிவ் யூ சம்திங். ஏர் இஸ் அ மேட்டர். ஏர் வந்து மேட்டராக இல்லையா, அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம், ஏருக்கு மாஸ் இருக்குன்னு நம்மளால் எப்படி. ஸோ மேட்டர்னா என்னது, எனிதிங் இன் த யூனிவர்ஸ் விச் ஆஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுக்கு மாஸ் இருக்கணும் அண்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் மேட்டர்னு சொல்லுவோம். ஏர் இஸ் அ மேட்டராக இல்லையான்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ எம் டேக்கிங் ஒன் எம்டி பலூன் எடுக்கிறேன், அதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது லெட் மீ 2 கிராம் இருக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பலூனை வந்து ப்ளோ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வெயிட் எடுக்கிறேன். வெயிட் எடுக்கும்போது என்னவா இருக்கலாம், ஸோ ஒரு 0.2 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஒரு 2.2. ஸோ எனக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னது, இந்த பலூனில் எனக்கு ஏர் இல்லை, இந்த பலூனில் ஏர் இருக்குது. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் நடந்து இருக்குன்னா கண்டிப்பாக எதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் நடந்து இருக்கும், டியூ டு ஏர். ஸோ ஏருக்கும் என்ன இருக்குது, மாஸ் இருக்குது அண்ட் ஏர் ஆல்சோ ஆக்குபை ஸ்பேஸ். இந்த யூனிவர்ஸில் ஏருக்குன்னு ஒரு ஸ்பேஸஸும் இருக்குது. ஸோ ஏர் இஸ் ஆல்சோ எ மேட்டர். வாட் அபவுட் லவ் ஆர் ஹேட், இஸ் தீஸ் மேட்டர்? நோ. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்குன்ட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, லவ்னா எவ்வளோ லவ் இருக்குன்ட்டு என்னால் வெயிட் எடுத்து பார்க்க முடியாது, கரெக்டாக. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அ ஃபீலிங்ஸ். ஸோ இதெல்லாம் என்னல வராது, மேட்டர்ஸில் வராது. ஸோ எனிதிங் இன் த யூனிவர்ஸ் இட்ஸ் ஆஸ் அ மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நவ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம், மேட்டரை வந்து 2 விதமாக என்னால் என்ன பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் நேச்சர் and based on chemical nature. Physical na enna, chemical na enna. Physical is nothing but what we see. நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வச்சு நான் கிளாஸிஃபை பண்ணுறேன்னா அதுதான் என்னது, ஃபிசிக்கல் நேச்சர். கெமிக்கல் நேச்சர்னா ஹவு இட் பிஹேவ்ஸ், எப்படி அது பிஹேவ் ஆகிருக்கு, எதனால் மேட் ஆகிருக்கு, அதை வச்சு நான் பிரிச்சேன்னா அதுதான் என்னது, கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இப்போ வாட்டருன்னு எடுத்தோன்னா வாட்டர் வந்து இட்ஸ் அ லிக்விட். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது என்ன இருக்குது, அது வந்து ஒரு லிக்விடாக இருக்குது, அதுக்குன்ட்டு வந்து ஷேப் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், கரெக்டாக. ஸோ நான் வாட்டரை லிக்விடாக என்ன பண்ணுவேன்னா கிளாஸிஃபை பண்ணுவேன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல், நான் பார்க்குறத வச்சு. பட் வாட்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, நான் மெட்டல் கூட போட்டால் வாட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், நான் மெட்டல் கூட போட்டால் வாட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி அது மற்ற எலமெண்ட்ஸ் கூட பிஹேவ் பண்ணுதுன்னு வச்சு நான் வந்து கிளாஸிஃபை பண்ணேன்னா அதுதான் என்னது, கெமிக்கல் நேச்சர். ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம படிக்க போகிறது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், எப்படி வந்து மேட்டரை வந்து கெமிக்கலாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். ஸோ மேட்டரை ஃபஸ்ட்டு நான் பிரிக்கிறேன்னா பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் மிக்சர்னு சொல்கிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், வெறும் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலுமே அது என்னடா மீன் பண்ணோன்னா பியூர்ன்னு தான் மீன் பண்ணோம். ஸோ நான் மேட்டரை எப்படி பிரிக்கிறேன், பியூர் அண்ட் இம்பியூர்னு சொல்கிறேன். பியூரை நான் என்னன்னு சொல்லலாம்னா சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இம்பியூரை நான் என்னன்னு சொல்கிறேன்னா மிக்சர்ஸ்ன்னு சொல்கிறேன். மிக்சர்ஸ் இஸ் நத்திங் பட்
காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒன் ஆர் டூ ஆர் மோர் பியூர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். So pure substance was further classified into elements and compounds. Elements na enna, compounds na enna nama paakalam. Next mixture was further classified into homogeneous and heterogeneous. Mixture திரும்பியும் நான் பிரிச்சேன்னா அது homogeneous ஆவும் heterogeneous ஆவும் பிரிக்கலாம். Now element, element na enna, இப்போ நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து மியூசிக்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கரெக்டா? இப்போ மியூசிக்கல் நோட்ஸ் எடுக்கிறோம். மியூசிக்கல் நோட்ஸ் எதனால மேட் ஆயிருக்கும்? சா, ரி, கா, மா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்பைன் ஆச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மியூசிக்கல் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொன்றும் இப்போது இங்கே எடுத்தோன்னா ச, ரி, கா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு பக்கா மியூசிக்கல் நோட்ஸ் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மியூசிக்கல் நோட்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் என்னது? இதெல்லாம் தான். இப்போ ஒரு ஹவுஸ் எடுத்தோன்னா அதோட பில்டிங் பிளாக்ஸ் என்னது? ஒவ்வொரு பிரிக்ஸும் கம்பைன் ஆச்சுனாடா சேர்ந்துச்சுனாடா எனக்கு ஒரு பெரிய ஒரு ரூமோ ஒரு ஹவுஸோ எனக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அ மேட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பில்டிங் பிளாக் ஆஃப் எவ்ரி மெட்டீரியல்ஸ். எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்தாலுமே நான் அதை பிரேக் பண்ணிகிட்டே வரேன். எக்ஸாம்பிள், இப்போ இந்த பெண்ணை வந்து நான் பிரேக் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக வந்து பிரேக் பண்ண முடியாமல் ஒரு பொசிஷனில் வந்து எனக்கு நிற்கும், கரெக்டாக? ஸோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், எலமெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கம்பைன் ஆகி தான் எனக்கு என்னவா ஆயிருக்குன்னா ஒரு பெரிய மேட்டராக எனக்கு கிடைச்சிருக்கு, ஓகே? இப்போ எக்ஸாம்பிள், சேர் எடுத்தோன்னா அதை பிரேக் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸால் மேடாயிருக்கும், அது எல்லாமே கம்பைன் ஆகும்போது தான் எனக்கு ஒரு சேர் உருவாயிருக்கும். இந்த போர்டு எடுத்தாலுமே சரி. ஸோ எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலுமே ஒவ்வொரு ஆட்டமும் என்னவாயிருக்குன்னா கம்பைன் ஆகினா ஒரு பெரிய மேட்டராக எனக்கு என்னவாயிருக்குன்னா உருவாயிருக்கு. ஸோ பில்டிங் பிளாக் அதெல்லாம் சேர்ந்து, பில்டிங் பிளாக்னா அதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமன், நம்மளும் மேட்டர் தானே. ஸோ நம்ம எதனால மேட் ஆயிருக்கோம்? நம்மளது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ செல். ஸோ செல் இஸ் தி பில்டிங் பிளாக் ஆஃப் அஸ், கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு மேட்டர் எடுத்தாலுமே ஒவ்வொரு த ஸ்மாலஸ்ட் திங் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். So element is nothing but all substance on earth are made up of certain simple substance. ஏதோ simple substance வந்து combine ஆகி தான் எனக்கு ஒரு பெரிய substance கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் பில்டிங் பிளாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். ராபர்ட் பாயில் என்ன சொல்கிறாருன்னா, the name element for any substance that cannot be broken down further into a simpler substance. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன டெஃபினிஷனே தான். ஸோ நான் எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலுமே அதை பிரேக் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக என்னவாகும்னா ஒரு ஸ்மாலஸ்ட் சப்ஸ்டன்ஸில் வந்து நிற்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபர்தராக அந்த எலமெண்ட்டை என்னால் என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. இப்போ அலுமினியம் ராட் எடுத்தோன்னா அது எதனால் மேடாயிருக்கும்னா ஸ்மால் அலுமினியம் எலமெண்ட்னால தான் மேடாயிருக்கும். எல்லா அலுமினியமும் சேர்ந்து தான் எனக்கு என்னவாயிருக்கு, அலுமினியம் ராடாக மாறி இருக்கு. ஸோ அந்த அலுமினியமை நான் என்ன ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, என்னால் பிரேக் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எலமெண்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் கிளாஸிஃபைட். எலமெண்ட்டை திரும்பியும் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா பேஸ், மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ன்னு நம்ம பிரிக்கலாம். மெட்டல்ஸ்க்கான எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டல்ஸ்லாம் எதை சொல்லுவோம், இதெல்லாம் லஸ்ட்ரஸாக இருக்கும், இதெல்லாம் ஹார்டாக இருக்கும், சொனரஸ், மேலிபிள், டக்டைல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்யூரி, அயன் இதெல்லாம் எதில் வரும்னா மெட்டல்ஸில் வரும். நான் மெட்டல்ஸ்னால் நான் லஸ்ட்ரஸாக இருக்கும், ஷைனிங்காக இருக்காது, டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இதெல்லாம் தான் என்னது நான் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ் பார்த்தோன்னா கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின், சல்ஃபர் இதெல்லாம் தான் எதில் வரும்னா நான் மெட்டல்ஸில் வரும். மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன, மெட்டல்ஸ்னால் ஓகே லஸ்ட்ரஸாக இருக்குது, சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல. பட் மோஸ்ட்லி மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ். நான் மெட்டல்ஸ்னால் என்னது, நான் லஸ்ட்ரஸ், இட் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன, மெட்டலாய்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சம் கேசஸில் எனக்கு மெட்டல்ஸாக ஆக்ட் பண்ணும், சம் கேசஸில் என்னவாகும்னா நான் மெட்டல்ஸாக ஆக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் கிராஃபைட். கிராஃபைட் இஸ் அ நான் மெட்டல் தான், பட் இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இட் இஸ் அ non-metal.
எக்ஸாம்பிள் மெட்டலாய்ட். மெட்டலாய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னலாம் பார்த்தோம்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்செனிக். ஸோ சம் கேசஸில் என்னவாகும்னா அது மெட்டல்ஸாக ஆக்ட் பண்ணும், சில இடத்துல என்னவாகும்னா நான் மெட்டல்ஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், மெட்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், நான் மெட்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ். இப்போ ஆட்டம்ஸ்னால் என்னதுன்னா the element is composed of single entity. இப்போ அலுமினியம் is a atom, iron is a atom. Those smallest substance, proton, neutron and electronலாம் கம்போஸ் ஆகிருக்க ஒரு smallest substance தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம்னு சொல்கிறோம். the smallest unit of an element, ஒரு எலமெண்ட்டில் smallest unit of an element which may or may not have an independent existence. அதால் இண்டிபெண்ட்டாக என்னவாக முடியாது, எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. மே சம் கேசஸில் எக்ஸிஸ்ட் ஆகலாம், சம் கேசஸில் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ ஹைட்ரோஜன் எடுத்தோன்னா ஹைட்ரோஜன் will always exist as H2. எப்போவுமே ஹைட்ரோஜனாக இருக்காது, H2வாக தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆக்சிஜன் will always exist as O2. O2வாக தான் என்ன பண்ணோம், ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆகும். அயன் எடுத்தோன்னா அயன் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் அயன், எஃப்இயா எனக்கு என்னவாகும், அயனோட சிம்பிள் இஸ் எஃப்இ, அயன் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் எஃப்இ, சிங்கிளாக எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இண்டிபெண்ட்டாகவும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஆர்எல்ஸ் கம்பைன் ஆகிய எக்ஸிஸ்ட் ஆகலாம். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம்ஸு சொல்கிறோம். பட் ஆல்வேஸ் டேக்ஸ் பார்ட்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் எது டேக் பார்ட் பண்ணுறோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். molecules is nothing but smallest unit of a pure substance. இதுவோ pure substanceோட smallest unit தான், இங்கேயும் elementோட pure substanceோட smallest unit தான் atom. But molecule is nothing but combination of atom. 2-3 atoms combine ஆயிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், moleculesன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மாலிக்யூல்ஸில் ஹைட்ரோஜனும் வரலாம், NaClலும் வரலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு சிங்கிள் என்டிட்டி என்னவா இருக்குன்னா கம்பைன் ஆகிருக்கு, ஹைட்ரோஜன் ரெண்டுமே ஹைட்ரோஜன் கம்பைன் ஆகிருக்கு. இங்கே வந்து NaCl, அப்போது சோடியம் வேறு குளோரின் வேறு ரெண்டு கம்பைன் ஆகிருக்கு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். Molecule, smallest unit of a pure substance which always exists as a independentா எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் கால்சியம், இது சாக் எடுத்துப்போம். சாக்கை நான் பிரேக் பண்ணிகிட்டே வந்தேன்னா கடைசியாக எனக்கு வர்றது என்னது, அந்த ஒரு ஸ்மாலஸ்ட் சப்ஸ்டன்ஸ், அது எதுனா கால்சியம் கார்பனேட். ஸோ இட் இஸ் அ மாலிக்யூல். அந்த கால்சியம் கார்பனேட்டு தான் கம்பைன் ஆகி எனக்கு ஒரு பெரிய சாக்காக என்னவாயிருக்குன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இட் ரீடைன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஸோ கால்சியம் கார்பனேட்டுக்குன்ட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ கால்சியமோட ப்ராப்பர்ட்டி தனியாக இருக்கும், கார்பனோட ப்ராப்பர்ட்டி வேறு, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வேறு. பட் கால்சியம் கார்பனேட் கம்பைன் ஆகி இருக்கும், ஒரு கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் இது எல்லாமே கம்பைன் ஆகி எனக்கு கால்சியம் கார்பனேட் கிடச்சிருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் கால்சியமோ கார்பனோ ஆக்சிஜன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குன்ட்டு என்ன இருக்குன்னா ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். Compounds is nothing but எனக்கு காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், பட் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், ஓகேவா. இப்போது பியோர் சப்ஸ்டன்ஸ் எடுத்தோன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் நான் என்ன பண்ணலான்னா பிரிக்கலாம். எலமெண்ட்ஸ்னால் என்னதுன்னா கம்பைனிங் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் என்னது எலமெண்ட்ஸ். பட் காம்பவுண்ட்ஸில் அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் டெஃபினட் ரேஷியோவில் என்னவாக இருக்கும்னா கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னால் என்னது, சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருக்கும். காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் பட் என்ன ஃபிக்ஸட் ரேஷியோவில் கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே ஹைட்ரோஜன் தான், ரெண்டுமே ஆக்சிஜன் தான், சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் என்னவாயிருக்கு கம்பைன் ஆகிருக்கு. ஆனால் காம்பவுண்ட்ஸில் அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் வாட்டர்,
NaCl. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் என்னவாயிருக்கு கம்பைன் ஆயிருக்கு ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஹைட்ரோஜன் வேறு ஆக்சிஜன் வேறு அது ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு சோடியம் அண்ட் குளோரின் அது ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் என்னது காம்பவுண்ட்ஸ் when two or more elements combine chemically to form a new substance ரெண்டோ மூணு எலமெண்ட்டோ நியூ சப்ஸ்டன்ஸாக எனக்கு கம்பைன் ஆயிருக்கு அதெல்லாம் காம்பவுண்ட்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் cane sugar is made up of 3 elements so sugar is made up of 3 elements என்னது carbon hydrogen and oxygen இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா C12H22O11 ஸோ இதுக்குன்ட்டு எனக்கு டிஃப்ரெண்டான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஹைட்ரோஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஆனால் இதெல்லாம் கம்பைன் ஆகி கிடைக்கிற எனக்கு அந்த சுகர் மாலிகுல் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் கார்பனோ ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் அதே மாதிரி தான் சோடியம் குளோரைடும் சோடியம் இஸ் அ மெட்டல் chlorine is a non-metal ஆனால் sodium chloride நம்ம என்னன்னு சொல்கிறோம் salt அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் சோடியமோட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சரி குளோரினோட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சரி அது ரெண்டும் கம்பைன் ஆகி கிடைக்கிற அந்த சோடியம் குளோரைட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டோட்டலாக எனக்கு என்னவாக இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் compound has properties that are different from those of elements from which it is made எதனால் மேட் ஆயிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கிடைக்கும் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் A common salt also known as sodium chloride is a compound. Example வந்து பார்த்தோம்னா sodium chloride is a compound. Now difference between elements and compounds. Elementsக்கும் compoundsக்கும் different easy தான். Difference பார்த்தோம்னா easy தான். Elementsனா என்னது same kind of atoms. So made up of only one kind of atom ஆல made ஆயிருக்கும். இங்க more than one kind of atoms. இங்க smallest particle that retains all its properties is an atom. The smallest particle வந்து எது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதை வச்சு தான் என்ன ஆயிருக்கும் டிட்டர்மைன் ஆயிருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ H2ன்னு எடுத்தோம்னா ஹைட்ரோஜன் ஆட்டமை வச்சு தான் என்ன பண்ணியிருப்போம் அதோட ப்ராப்பர்ட்டிஸே நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருப்போம் the smallest particle that retain all its properties is the molecule இங்கே வந்து molecule so combination of atoms கரெக்டாக cannot be broken down into simpler substance என்னால் ஃபர்தராக என்ன பண்ண முடியாது broken பண்ண முடியாது இங்கே break பண்ண முடியும் பட் in a chemical methodல தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா பிரேக் பண்ண முடியும் இங்கே எந்த மீன்ஸ் ஃபிசிக்கலாவோ கெமிக்கலாவோ என்னால் பிரேக் பண்ண முடியாது H2னா H2 தான் அதை திரும்பி ஹைட்ரோஜன் ஆட்டம் என்னால் என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஆனால் அங்கே வந்து சோடியம் குளோரைட் சோடியம் தனியாக குளோரின் தனியாக பிரிக்க முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கலாக என்னால் என்ன பண்ண முடியும்னா பிரேக் பண்ண முடியும் மிக்சர்ஸ்னா என்னதுன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 or more பியூர் சப்ஸ்டன்ஸ் 2-3 பியூர் சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகுறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ மிக்சர் இஸ் அன் impure substance it contains 2 or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio ஃபிசிக்கலாக தான் என்னவாயிருக்கோன்னா மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் எந்த ரேஷியோவில் என்னாலும் நான் என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட் இஸ் அ காம்பவுண்ட் வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட் ரெண்டுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் வாட்டரும் பியூர் தான் சால்ட்டும் பியூர் தான் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் புதுசாக ஒன்று கிடைக்கும் அந்த சால்ட் சொல்யூஷன் அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா மிக்சர்னு சொல்கிறேன் ஸோ 2-3 பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகுது ஸோ நான் எந்த ரேஷியோவில் வேணாலும் என்ன பண்ணலாம் கம்பைன் பண்ணலாம் வாட்டர் அதிகமாக எடுத்துட்டு சால்ட்டை கம்மியாகவும் இருக்கலாம் சால்ட் அதிகமாக எடுத்துட்டு வாட்டரை கம்மியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ எனக்கு எந்த ரேஷியோவில் வேணாலும் நான் என்ன பண்ணலாம்னா சால்ட்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணலாம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் லெமனேட் இது மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ் சுகர் வாட்டர் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம ஃபிசிக்கலாக என்ன பண்ணோன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் ஸ்வீட் டீ ஓஷன் இதெல்லாம் என்னது ஓஷனில் டிஃப்ரெண்ட் சால்ட்ஸ் என்னவா இருக்குது different salts வந்து மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால ocean is a mixture difference between compound and a mixtureக்கும் compoundக்கும் என்ன வித்தியாசம் காம்பவுண்டும் வந்து மிக்சர் ஆஃப் அன் ஆட்டம்ஸ் இப்போ சோடியம் குளோரைட் 2 ஆட்டம் வந்து என்னவாயிருக்குன்னா கம்பைன் ஆயிருக்கு கரெக்டா ஆனால் இது வந்து என்னது மிக்சரும் வந்து என்னதுன்னா கம்பைன்டாக ஆக போகுது பட் 2-3 பியூர் சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகிருக்கு இங்கே வந்து எதுக்கு 2-3 ஆட்டம்ஸ் தான் என்னவாயிருக்கு கம்பைன் ஆகிருக்கு ஏன்னா கெமிக்கல் மெத்தடில் இங்கே கம்பைன் ஆகிருக்கும் ஆனால் இங்கே மிக்சரில் நம்ம என்ன பண்ணோம் ஃபிசிக்கலாக நம்மளாம் என்ன பண்ணணும் சால்ட்டையும் வாட்டரையும் ஆட் பண்ணணும் ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஆட் பண்ணுறோம் இங்கே கெமிக்கலாகவே அது என்னவாயிருக்குன்னா கம்பைன் ஆகிருக்கு ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 2 or more substance
சப்ஸ்டன்ஸ்னா என்னது தட் பியூர் சப்ஸ்டன்ஸை தான் வெறும் சப்ஸ்டன்ஸை நீங்கள் மிக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 or more சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆயிடுச்சுன்னா அது மிக்சர். இட் இஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ பியூர் தான். சோடியம் குளோரைட் இஸ் அ பியூர், வாட்டர் இஸ் அ பியூர். அது என்ன மிக்ஸ் ஆகிறது தான் என்னது மிக்சர். The constituent may be present in any proportion. எந்த ப்ரொபோர்ஷனில் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். The constituents are present in definite proportion. Definite proportionனா இப்போ சோடியம் குளோரைட் கம்பைன் ஆகிருக்குன்னா அது எப்போவுமே எந்த ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகணும்? 1:1 தான். இப்போ வாட்டர் எடுத்தோன்னா H2O, it always combine in a 2:1. ஹைட்ரோஜன் டு ஆக்சிஜனோட பார்த்தோன்னா 2:1 கம்பைன் ஆச்சுன்னா அது வாட்டர், அப்போ தான் அது காம்பவுண்ட். இங்கே அப்படி இல்லை, எனக்கு எவ்வளோ வேணாலும் நான் சால்ட் எடுத்து வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணலாம். ஸோ எந்த ரேஷியோவில் வேணாலும் என்ன பண்ணலாம், நான் அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். தே ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டியூயன்ட்ஸ். அதோட கான்ஸ்டியூயன்ட்ஸ்னால் எதெல்லாம் மிக்ஸ் ஆகுதோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் குளோரைடை நான் வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணுறேன். வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணும்போதும் சோடியம் குளோரைடோட ப்ராப்பர்ட்டி சால்ட் இஸ் அ சால்ட்டு தான், வாட்டர் இஸ் அ வாட்டர் தான். அதுக்குன்ட்டு தனியாக சோடியம் சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாகாது, மாறாது. வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை என்னவாகாதுன்னா மாறாது. சால்ட் இஸ் அ சால்ட், வாட்டர் இஸ் அ வாட்டர். அதுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்லை. ஸோ என்ன மிக்சரில் நிறைய சப்ஸ்டன்ஸ் என்னவாகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகுதோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாகாதுன்னா சேஞ்ச் ஆக போறதில்லை. They do not show the properties of the constituents of elements. Example, இப்போ sodium chloride is a compound, கரெக்டா? இப்போ சோடியமோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, குளோரின் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் வேறு நம்ம பார்த்தோம். பட் சோடியம் குளோரைடுக்குன்னு புதுசாக எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது, ஓகேவா? ஸோ என்னென்னலாம் ஆட்டம்ஸோ எலமெண்ட்ஸோ மிக்ஸ் ஆகுதோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் டிஃபர் ஃப்ரம் ஆஃப் தி நியூ காம்பவுண்ட். நியூவாக எனக்கு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ they do not show the properties of constituent elements-னா எதெல்லாம் கம்பைன் ஆகிருக்கோ அதோட ப்ராப்பர்ட்டிஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The components may be separated easily by physical methods. Physical methods-ஆகவே நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணலான்னா செப்பரேட் பண்ண முடியும். இங்கே அப்படி என்னால் செப்பரேட் பண்ண முடியாது. பை கெமிக்கல் மெத்தட்ஸில் தான் என்னால் என்ன பண்ண முடியும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக தான் என்னால் காம்பவுண்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். இப்போ மிக்சர்ஸோட டைப்ஸ் பார்த்தோன்னா மிக்சர்ஸை நான் ரெண்டாக பிரிக்கலாம், homogeneous and heterogeneous. Homogeneous is nothing but uniform distributions takes place. யூனிஃபார்மாக என்னவா இருக்கும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இங்கே heterogeneous is nothing but non-uniform distribution நடந்திருக்கும். நான் யூனிஃபார்மாக நடந்துச்சுன்னா இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸை ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா ட்ரூ சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், அலாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஹெட்ரோஜீனியஸ்னால் என்னதுன்னா சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ஸ், ஓகேவா? இப்போ சால்ட்டையும் நான் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணேன். சால்ட்டு தனியாக வாட்டர் தனியாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. எனக்கு பார்க்கும்போது அது சால்ட் டிசால்வ் ஆகிருக்கிறதே தெரியாது. பட் இட் இஸ் அ மிக்சர். நான் சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ யூனிஃபார்மாக என்னவாயிருக்குன்னா அந்த சால்ட் மாலிகுல்ஸ் பிரேக் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸ் நடுவில் என்னவாயிருக்கும்னா செட்டில் ஆகிருக்கும். சால்ட்டையும் வாட்டரையும் என்னால் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுதான் என்னோட ட்ரூ சொல்யூஷன்ஸ். யூனிஃபார்மாக என்னவாயிருக்கும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இங்கே ஹெட்ரோஜீனியஸ்னால் இப்போ சாண்டியும் வாட்டரையும் நான் போட்டு என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்னால் செப்பரேட் பண்ண முடியுமா? என்னால் பார்க்கும்போது சாண்டு தனியாக வாட்டர் தனியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் என்னது ஹெட்ரோஜீனியஸ். நான் யூனிஃபார்மாக என்ன ஆகலை, டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ சாண்ட் கீழே இருக்கும், வாட்டர் மேலே இருக்கும். நான் யூனிஃபார்மாக என்னவா இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்னா சாண்ட் ஃபுல்லாக அங்கங்கே போய் என்னவா இருக்குன்னா வாட்டர் ஃபுல்லாக என்னவா இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். பட் இங்கே அப்படி ஆகாததுனால இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். Homogeneous and heterogeneous mixture. Homogeneous is nothing but mixture in which components cannot be seen separately. செப்பரேட்டாக என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா காம்போனன்ட்ஸை பார்க்க முடியாது. சால்ட் அண்ட் வாட்டர் எக்ஸாம்பிள், அதை வச்சு என்னால் சால்ட்டையும் வாட்டரையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. பட் ஹெட்ரோஜீனியஸில் என்னால் என்ன பண்ணியும் சால்ட்டையும் வாட்டரையும் சாண்டையும் வாட்டரையும் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். Now it has a uniform composition. யூனிஃபார்மாக என்னவாயிருக்கோன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இங்கே நான் யூனிஃபார்ம், இட் டஸ் நாட் ஹேவ் அ யூனிஃபார்ம் composition and properties. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டேப் வாட்டர், மில்கெல்லாம் என்னது ஹோமோஜீனியஸில் வரும். ஹெட்ரோஜீனியஸில் பார்த்தோன்னா சாயில், மிக்சர் ஆஃப் அயோடன், இதெல்லாம் எதில் வரும்னா ஹெட்ரோஜீனியஸில் வரும். செப்பரேஷன்
செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். இப்போ மிக்சர்ஸை நம்ம எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம்? ஓகே, மிக்சர்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் என்ன பண்ணலான்னா செப்பரேட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ அரிசியில் இருக்க தூசிலாம் என்ன பண்ணுவாங்க, சீவ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது ஃபார் செப்பரேட்டிங் அ மிக்சர். இப்போது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அண்ட் ஹோமோஜீனியஸ்ன்னு பிரிக்கிறோம். ஹெட்ரோஜீனியஸில் சாலிடோ வந்து கம்பைன் ஆகலாம், இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட் கம்பைன் ஆகலாம், 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் கம்பைன் ஆகலாம். இதெல்லாம் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னா சாலிடோ ஹேண்ட் பிக்கிங் நம்மளாம் என்ன பண்ணலாம், பிரித்து ரெண்டுமே சாலிடாக இருக்கும்போது நம்மளால் பிரிக்க முடியும். ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோவிங் இதெல்லாம் தான் என்னது சாலிட். இப்போ அரிசியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வினோவிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூசியெல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிடை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம். இதில் நம்ம எதை வந்து செப்பரேட்டாக பார்க்க போகிறோம்னா சப்ளிமேஷனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விடை ஈஸியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம், டீகேண்டேஷன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னா நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரிஃபியூகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸில் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். சொல்யூபிள் இதில் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமட்டோகிராஃபி இதோட செப்பரேஷன் டெக்னிக்ஸை பற்றிலாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கான சம் செப்பரேஷன் டெக்னிக்ஸை பார்க்கலாம். சப்ளிமேஷன்னா என்னது? சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் சாலிட் வந்து கேஷியஸாக டைரெக்டாக சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ளிமேஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேம்ஃபர் பால்ஸ், சாலிட் வந்து என்னவா இருக்கும்னா டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ இந்த சப்ளிமேஷன் டெக்னிக்கை வச்சு, பிரின்சிபலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சரை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். எல்லா மிக்சரையும் நம்மளால் சப்ளிமேஷனால் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. தேர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக்கான மிக்சர்ஸை வந்து என்ன பண்ணலான்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னால் செப்பரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அயோடன், கேம்ஃபர், அமோனியம் குளோரைடு எதெல்லாம் சப்ளிமேட் ஆகுமோ, எதெல்லாம் சப்ளிமேட்னா என்னது சாலிட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுமோ அதை கண்டெயின் ஆகிருக்க மிக்சர்ஸ் எல்லாம் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்னால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். The powdered mixture of ammonium chloride and sand. இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். சாண்ட் இருக்குது, அம்மோனியம் குளோரைடு இருக்குது, பவுடர் ஆகி எனக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இதை இப்போது நான் அம்மோனியம் குளோரைட் தனியாகவும் சாண்ட் தனியாகவும் என்ன பண்ண போகிறேன்னா செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ் பர்னர் எடுத்துருக்கோம். பர்னரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்ச் கிளாஸ் இல்லை சைனா டிஷ்ஷில் எந்த மிக்சரை செப்பரேட் பண்ண போகிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும் எடுத்து இருக்கோம். அண்ட் ஒரு ஃபனலை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இன்வெர்ட் பண்ணி அதில் போட்டுருக்கோம். இப்போ நான் ஹீட் பண்ண என்னவாகும்னா சாலிட் அமோனியம் குளோரைடு வந்து என்னவாயிடும், எனக்கு ஈஸியாக வந்து கேஷியஸாக மாறிடும். ஸோ இந்த ஃபனலை வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே வந்து நான் என்ன பண்ணலன்னா ஒரு காட்டனை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேப்பர்ஸ் வந்து எனக்கு எஸ்கேப் ஆகி போகக்கூடாதுன்றதுக்காக காட்டனை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹீட் பண்ண இங்கே இருக்க இந்த சைனா டிஷ்ஷில் என்ன இருக்குது, அமோனியம் குளோரைட் சால்ட்டும் சாண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் ஹீட் பண்ணும்போது இந்த அமோனியம் குளோரைடு என்னவாகும்னா எனக்கு கேஷியஸாக மாறி வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ கேஷியஸாக மாறி வெளியே போய் எனக்கு என்னவாகும்னா இந்த ஓரத்துலலாம் எனக்கு என்னவாகிடும், அம்மோனியம் குளோரைடு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ solidified அம்மோனியம் குளோரைடு இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது மேலே வந்து அந்த வேப்பர்ஸ்லாம் வந்து கண்டென்ஸ் ஆகிடும். அதெல்லாம் நம்ம இங்கே செப்பரேட் பண்ணிடலாம். சாண்ட்லாம் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். சாண்ட் வந்து எனக்கு அந்த வாட்ச் கிளாஸ்லேயோ இல்லைன்னா அந்த சைனா டிஷ்லேயே எனக்கு ரிமைன் ஆகிருக்கும். வேறு அம்மோனியம் குளோரைடு மட்டும் எனக்கு இங்கே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அம்மோனியம் குளோரைடையும் சாண்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்னதுன்னா இட்ஸ் அ சிம்பிள் டெக்னிக். இதோ இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் என்னது சென்ட்ரிஃபியூகேஷன் மிஷின்னு சொல்லுவோம். ஓகேவா, சென்ட்ரிஃபியூஜ் டியூப்னு சொல்லலாம். ஓகே, சென்ட்ரிஃபியூகேஷன் ரொம்ப ஈஸி தான். இப்போது நம்ம வாஷிங் பவுடர் வந்து வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கு, ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து அது என்ன பண்ணுறேன்னா நல்லா நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணியிருப்போம்னா கலக்கியிருப்போம். நல்லா போட்டு நான் ரொட்டேட் பண்ணி கலக்கியிருந்தேன்னா என்னவாகும்னா அந்த ஃபோம் நொரெல்லாம் என்னவாகும்னா மேலே வந்து எனக்கு செட்டில் ஆகிடும், வாட்டர் வந்து கீழே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த டெக்னிக் அந்த பிரின்சிபலை வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சென்ட்ரிஃபியூகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு சாலிட் அண்ட் லிக்விட்
இருக்க சப்ஸ்டன்ஸை மிக்சர்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்னிக் மூலியமாக நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். சாலிட் இருக்குது, லிக்விட் இருக்குது. அது வந்து சாலிட் அண்ட் லிக்விட் வந்து இன்சொல்யூபிளாக இருந்துச்சுன்னா சாதாரணமாக ஃபில்ட்ரேஷன் மூலியமாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ஃபில்டர் பண்ண முடியும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இம்மிசிபிளாக இருக்காது, கொஞ்சம் மிக்ஸாக இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். சம் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்னவா இருக்குன்னா அங்கங்கே எனக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த டெக்னிக் மூலியமாக என்னால் செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சென்ட்ரிஃபியூகேஷன் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போது எதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோமோ இந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் என்ன பண்ணுவேன்னா நான் அந்த சொல்யூஷனை ஊற்றி வச்சுட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினை ஆன் பண்ணோன்னா என்னவாகும்னா அது ஹை ஸ்பீடில் என்னவாகும்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது என்னவாகும்னா எதெல்லாம் டென்சிட்டி கம்மியாக இருக்கோ இட் வில் பி அப்பராக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது வில் பி செட்டில் டவுன். சாலிடாக இருக்கிறதெல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிடும், வேற லிக்விட்லாம் வந்து மேலே வந்து எனக்கு செட்டில் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க்லேருந்து க்ரீமை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. Solvent extraction is also easy na. Solvent extraction first centrifugation na enadhu solid liquid mix pannina and mixture eppadi separate pannu. Solvent extraction enna liquid enna irukku na mix aayirukku ana rendume vandu immiscible ah irukonu. In particular solvent oru solvent la rendume soluble aayirukka koodadu, onnu soluble ah irukonu innonu insoluble ah irundhuchuna adala nama enna eppadi nama piripona solvent extraction டெக்னிக் மூலமாக பிரிப்போம். இப்போ ஆயிலும் வாட்டரும் இருக்குது, அதை நம்ம எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னா இப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செப்பரேட்டிங் ஃபனல். இந்த செப்பரேட்டிங் ஃபனலில் எந்த லிக்விட் மிக்சரை நான் செப்பரேட் பண்ணணுமோ அந்த லிக்விட் மிக்சரை நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன்னா ஃபில் பண்ணிவிடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் அதை வந்து ஷேக் பண்ணாமல் வச்சோன்னா எதோட டென்சிட்டி எந்த லிக்விடோட டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து கீழே வந்துடும், எதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது வந்து மேலே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டாப் காக் அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது கீழே இருக்கிறது மட்டும் என்னவாகும்னா எனக்கு ஒரு பீக்கர் நான் கீழே வச்சுட்டா கீழே இருக்கிறது மட்டும் வந்து எனக்கு என்னவாகும் ஃபர்ஸ்ட் கீழே டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே இருக்கும், அது மட்டும் என்னவாகும் கீழே ஃபர்ஸ்ட் விழும். ஸோ எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும்போது நான் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாப் காக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கெரோசின் தனியாக வாட்டர் தனியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ண முடியும் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்னதுன்னா பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் லிக்விட் மிக்சர்ஸை செப்பரேட் பண்ண போகிறேன். இங்கே லிக்விட் மிக்சர்ஸை ரெண்டுமே லிக்விட் தான், லிக்விட் மிக்சர்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன பாயிண்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் இன் த பாய்லிங் பாயிண்டில் என்ன பண்ணணும்னா எனக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான் டிஸ்டிலேட்டிங் ஃப்ளாக்ஸ். எந்த லிக்விட் மிக்சரை நான் செப்பரேட் பண்ணணுமோ அதை வந்து நான் இந்த டிஸ்டிலிங் ஃப்ளாக்ஸில் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் பர்ன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒன்று வந்து லோவர் டெம்பரேச்சரில் ஒரு லிக்விட் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் என்னவாகும் பாயில் ஆகும்னு நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது பர்டிகுலர் ஃபஸ்ட்டு எது லோவர் டெம்பரேச்சரில் பாய்லிங் பாயிண்ட் வந்து எதுக்கு லோவராக இருக்குமோ அது ஃபஸ்ட்டு என்னவாக ஆரம்பிச்சிடும்னா எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எவாப்ரேட் ஆகும்போது எனக்கு என்னவாகும்னா அந்த வேப்பர்ஸ்லாம் எனக்கு போகி இங்கே வந்து எனக்கு ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குது கரெக்டாக, அந்த ஓப்பன் வழியாக எனக்கு வரும். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா கண்டென்சர் இஸ் நத்திங் பட் கண்டென்சிங்னா என்னது கண்டென்சேஷன்னா கேஷியஸ் இன்ட்டு லிக்விட் வேப்பர்ஸை வந்து லிக்விடாக மாற்றுறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கண்டென்சேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வேப்பர்ஸ்லாம் எனக்கு இங்கே பாஸ் ஆகும். அந்த கண்டென்சர்னால் என்னதுன்னா அந்த டியூபுக்கு வெளியே வாட்டர் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஃபில் ஆகிருக்கும், வாட்டர் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இந்த வேப்பர்ஸ் இங்கே பாஸ் ஆகும்போது வேப்பர்ஸ்லாம் என்னவாகும்னா இங்கே பாஸ் ஆகும். அப்போ இந்த வாட்டர் இருக்கிறதுனால அந்த வேப்பர்ஸ்லாம் என்னவாக ஆரம்பிச்சிடும்னா கூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ வேப்பர்ஸ் கூலாகி எனக்கு என்னவாயிடும்னா லிக்விடாக மாறி எனக்கு இங்கே வந்து விழும். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகுமோ அது ஃபஸ்ட்டு எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி எனக்கு என்னவாயிடும்னா தனியாக செப்பரேட் ஆகிடும். எது சீக்கிரமாக டெம்பரேச்சர் அதிகமாக
பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப லேட்டாக எவாப்ரேட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு அதை செப்பரேட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னது பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்க லிக்விட் மிக்சர். ஸோ பாய்லிங் பாயிண்ட் வித்தியாசத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை செப்பரேட் பண்ண போகிறோம். fractional distillation சேம் தான், சேம் as steam distillation fractional distillation ரொம்ப ரெண்டுமே சிமிலர் தான். அதுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் என்னதுன்னா the liquids which do not differ much in their boiling points. அதுக்கு வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் எனக்கு பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஒரு லிக்விட் வந்து 100 டிகிரி செல்சியஸில் எவாப்ரேட் ஆச்சுன்னா இன்னொரு லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் ஷுட் பி 200. அந்த மாதிரி 100 டிகிரி அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஷுட் பி 100 மேலே அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் என்னால் யூஸ் பண்ண முடியும். வேறு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கம்மியாகவே இருக்கலாம். எக்ஸாம்பிள் லெஸ் தேன் 25Kல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலே எனக்கு லெஸ் தேன் 25Kல இருக்கும்போதே என்னால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அந்த லிக்விட் மிக்சர்ஸை என்னால் செப்பரேட் பண்ண முடியும். சிமிலர் தான் ஆல்கோஹால் அண்ட் வாட்டர் எடுத்தோன்னா இப்போ நான் ஹீட் பண்ணும்போது என்னவாகும்னா எனக்கு எது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகுமோ அது மேலே வந்து எனக்கு திரும்பி கண்டென்சர் இருக்கும், இட் வில் பி கூல் டவுன். அண்ட் எது வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகுமோ அதை மட்டும் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னா சீக்கிரமாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அண்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். குரோமோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் இங்கே பாருங்கள், இங்கே பி இங்கே டி ரெண்டுமே வேறு வேறு. அப்சார்ப்ஷன் வேறு, அப்சார்ப்ஷன் வேறு. அப்சார்ப்ஷன்னா மேலோட்டம் மட்டும், அப்சார்ப்ஷன்னா என்னது அப்சார்ப் ஆகுறது ஃபுல்லாகவே. இப்போது நான் வந்து ஏதோ ஒரு கிளாத்தை தூக்கி வாட்டரில் போட்டேன்னா என்னவாகும், அந்த வாட்டர் கிளாத் வந்து ஃபுல்லாகவே என்னவாகும்னா வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிப்போன்னு சொல்லி அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த பல்காக அந்த கிளாத் ஃபுல்லாகவே என்னவாயிருக்கும்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா பல்காக அந்த ஓலாவோ எல்லாமே என்னவாயிடும்னா அதை அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ரெண்டு மீடியம் இருக்குன்னா இப்போ இதை தூக்கி இது அப்சார்ப் ஆகிருக்குன்னு அர்த்தம்னா இது வந்து என்னவாயிருக்குன்னா இந்த மீடியமில் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து என்னவாயிருக்குன்னா அப்சார்ப் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்சார்ப்ஷன் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஃபினாமினா. சர்ஃபேஸில் மட்டும் என்னவாயிருக்கும் எனக்கு அது வந்து அப்சார்ப் ஆகிருக்கும் மேலே போய். இப்போ ஒரு ஒட்டரை இருக்குன்னு வச்சுப்போமே, இப்போ பெட்ஷீட்டில் ஏதோ ஒரு ஒட்டரை இருக்குன்னா அது பெட்ஷீட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்குமா? கண்டிப்பாக போயிருக்காது, பெட்ஷீட்குள்ளே போயிருக்காது. பெட்ஷீட்டுக்கு மேலே தான் என்னவாயிருக்கும்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகிருக்கும். கரெக்டாக? அதுதான் என்னது அப்சார்ப்ஷன். அதுவே அந்த பெட்ஷீட்டை எடுத்து நான் வாட்டரில் போட்டேன்னா என்னவாகும், வாட்டர் ஃபுல்லாகவே அந்த பெட்ஷீட் என்னவாயிருக்கும்னா அப்சார்ப் பண்ணியிருக்கும். அப்போ பெட்ஷீட் ஃபுல்லாகவே என்னவாயிருக்கும், அங்கே உள்ளே இருக்கிறது உள்ளெல்லாம் என்னவாயிருக்கும்னா வாட்டர் அப்சார்ப் ஆகிருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினா. மேலே மட்டும்லாம் எனக்கு அது ஆகிருக்கும். அப்சார்ப்ஷன்னா அந்த ஓல் ஃபினாமினா, பல்க் ஃபினாமினா. ஸோ எல்லாமே எனக்கு என்னவாயிருக்கும்னா அப்சார்ப் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ சாக் ஸ்டிக்கு. சாக்கை வந்து நான் இங்கில் போடும்போது என்னவாகும்னா மேலே மட்டும்தான் எனக்கு பிங்க் கலர் ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நான் அந்த சாக்கை வந்து பிரேக் பண்ணும்போது உள்ளேயும் எனக்கு ப்ளூ கலராக இருக்குமா? ஆயிருக்காது, எனக்கு உள்ளே ஒயிட் கலராகவே இருக்கும். இட் இஸ் அன் அப்சார்ப்ஷன். ஸோ சர்ஃபேஸில் மட்டும் எனக்கு என்னவாயிருக்குன்னா ஸ்டிக் ஆகிருந்துச்சுன்னா இட் இஸ் அ அப்சார்ப்ஷன். ஸோ குரோமோட்டோகிராஃபி வந்து செப்பரேஷன் டெக்னிக். அது வந்து இந்த ஃபினாமினாவை வச்சுட்டா, இந்த பிரின்சிபல் அப்சார்ப்ஷன் பிரின்சிபலை வச்சுட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு இங்க் ஸ்பாட், ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், பேப்பர் குரோமோட்டோகிராஃபினா பேப்பர் மூலயமா குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கை நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு சால்வெண்ட் எடுத்துருக்கேன், சால்வெண்ட்டில் ஒரு பேப்பரில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இங்க் ஸ்பாட் வச்சிடுறேன். இப்போ அந்த இங்கில் என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்க் ஸ்பாட்டை வச்சுட்டு இந்த சால்வெண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா டிப் பண்ணுவேன். இப்போ என்னவாகும்னா இந்த சால்வெண்ட் வந்து இந்த பேப்பர் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ மேலே 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 போக போக இந்த இங்கில் என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் இருக்கோ தனித்தனியாக என்னவாகும்னா செப்பரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சால்வெண்ட்டில் என்ன மெட்டீரியலை செப்பரேட் பண்ண போகணுமோ அந்த ஸ்பாட்டை வந்து பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து நான் டிப் பண்ணி வைக்கும்போது சால்வெண்ட் என்னவாகும்னா
இந்த பேப்பரில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ராவல் ஆக ஆக எனக்கு வந்து இந்த மாதிரி என்னவாகும்னா செப்பரேட் ஆகும். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் என்னவாயிருக்குன்னா எனக்கு அந்த இங்கில் டிசால்வ் ஆகிருக்கு. ஸோ கலர்டு ஸ்பீஷீஸ் கலர்டு டையராக என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் என்னால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ கலர்டாக இருந்துச்சுன்னா தான் எங்கெங்கெல்லாம் எனக்கு கலர்ஸ் இருக்கோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குன்ட்டு என்னால் ஃபைன் பண்ண முடியும். சொல்யூஷன்ஸ்னால் என்னது? சொல்யூஷன்ஸ் இஸ் நத்திங் பட் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ சால்ட்டை வந்து வாட்டரில் போட்டு நான் டிசால்வ் பண்ணேன்னா இட் இஸ் அ சொல்யூஷன். சொல்யூட் இஸ் நத்திங் பட் த சப்ஸ்டன்ஸ் விச் present in a lesser quantity. The quantity which is present, the substance which is present in a lesser quantity. எது வந்து smaller quantityல இருக்கோ அதை solute சொல்லுவோம். The larger quantityல இருக்கிறத வந்து solvent சொல்லுவோம். So இப்போ salt in water na water will be present in larger amount. Larger எது இருக்கும்னா water. So water is a solvent whereas salt is a solute. இப்போ அந்த solute and solvent சேர்ந்துச்சுனா தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா solution கிடைக்கும். Salt தனியா இருந்துச்சு water தனியா இருந்துச்சுனா அதை நம்ம solution சொல்ல மாட்டோம். It is a solvent. அந்த வாட்டர்ல நான் ஏதாச்சும் போட்டு dissolve பண்ணாதான் அது என்னவா மாறும்னா எனக்கு சொல்யூஷனா மாறும். ஓகே இப்போ solvent and solute will togetherly formed என்னவா கிடைக்கும்னா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சால்ட் அண்ட் வாட்டர் சேர்ந்துச்சுன்னா எனக்கு சால்ட் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனோட டைப்ஸ் பார்த்தோம்னா 3 விதமாக என்னால் சொல்யூஷன்ஸை பிரிக்கலாம். ட்ரூ சொல்யூஷன்ஸ், கொலாய்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரூ சொல்யூஷன்னா இப்போ சால்ட்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா என்னால் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுதான் என்னது ட்ரூ சொல்யூஷன். கொலாய்ட்ஸ்னால் என்னதுன்னா அது பார்க்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது பார்ட்டிகல்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பட் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோன்னா என்னால் பார்ட்டிகல்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ சால்ட் சொல்யூஷனில் நான் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தாலுமே எனக்கு சால்ட் தனியாக வாட்டர் தனியாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, என்னால் பார்க்க முடியாது. வேற கொலாய்ட்ஸில் நான் மைக்ரோஸ்கோப் மூலியமாக என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அது வந்து பார்க்கறதுக்கு சொல்யூஷன் ட்ரூ சொல்யூஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் இட் இஸ் அ யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ கொலாய்ட்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். சஸ்பென்ஷன்னா என்னால் நேக்கட் ஐயாலேயே என்ன பண்ண முடியும்னா சொல்யூட் தனியாகவும் சால்வெண்ட் தனியாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே சொல்யூஷன் இன் விச் கிளியர் சொல்யூஷனாக எனக்கு கிடைக்கும். இங்கே வந்து க்ளவுடி மிக்சர் எக்ஸாம்பிளில் மில்க் பார்க்கலாம். மில்க் வந்து க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்க ட்ரூ சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இட் ஆல்சோ நான் யூனிஃபார்மாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். மைக்ரோஸ்கோப் மூலிமா அதோட பார்ட்டிகல்ஸ் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே வந்து ஃபுல்லாக டர்பின் மிக்சராக எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ட்ரூ சொல்யூஷனோட சைஸ் பார்க்கும்போது இட்ஸ் லெஸ் தேன் 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டருக்கு கம்மியாக இருக்கும். இங்கே கொலாய்ஸில் 1 to 100 நானோமீட்டர், சஸ்பென்ஷன்ஸில் மோர் தென் 100 நானோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே செட்டிலே ஆகாது, சொல்யூஷனில் செட்டில் ஆகாது. இங்கே சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணோன்னா என்னால் பிரிக்க முடியும், விச் மீன்ஸ் சென்ட்ரிஃபியூஜ் ஆகும். பட் இங்கே செட்டில் ஆன் தேர் ஓன் அதுவாகவே என்ன ஆகிடும்னா செட்டில் ஆகிடும். சாண்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா மிக்ஸ் பண்ணி சும்மா வித்தாலே போனோம். சாண்டு தனியாக வாட்டர் தனியாக என்ன ஆகிடும்னா செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒப்பேக்னா என்னவாகாது, லைட்டை வந்து பாஸ் ஆகாது. இங்கே வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆர் செமி டிரான்ஸ்பரண்ட், இங்கே டிரான்ஸ்பரண்ட். இப்போ லைட் ஸ்கேட்ரிங். இப்போ ஸ்கேட்ரிங்னா என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது ஸ்கேட்டர் ஆகுதான்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஸ்கேட்டர் ஆகாது. கொலாய்ட்ஸ் வில் ஸ்கேட்டர்ஸ் லைட். இங்கே ஆல்சோ திஸ் டட் நாட் பெனட்ரேட் தி லைட். do not diffuse. இங்கே வந்து டிஃப்யூஷன் நடங்காது சஸ்பென்ஷனில். இங்கே டிஃப்யூஷன் ஸ்லோவாக நடக்கும், அங்கே டிஃப்யூஷன் ரேப்பிட்லி நடக்கும். டிஃப்யூஷன்னா என்னது ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் மிக்ஸ் ஆகுது ஆன் தேர் ஓன். இப்போ சால்ட்டையும் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது அதுவாகவே ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா மிக்ஸ் ஆகிடும். இங்கே வந்து சாண்டியும் வாட்டரும் மிக்ஸே பண்ண முடியாது. இங்கே ஸ்லோவாக என்னவாகும்னா டிஃப்யூஷன் நடக்கும். ப்ரௌனியன் மூமெண்ட்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்கே ப்ரௌனியன் மூமெண்ட் காட்டும், இங்கே காட்டும், இங்கே என்னவாகாது காட்டாது, எனக்கு சொல்யூஷனில் காட்டாது. நேச்சர் பார்த்தோன்னா கொலாய்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் whereas சொல்யூஷன்ஸ் இஸ் அ ஹோமோஜீனியஸ். கொலாய்டல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்.
கொலாய்டல் சொல்யூஷன்னா இங்கே பார்க்கும்போது எனக்கு ஹோமோஜீனியஸ் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ். Heterogeneous system consisting of dispersed phase and dispersion medium. நம்ம சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொன்னோம், solute plus solvent gives solution சொன்னோம். Solute-னா என்னது, the substance which present in a lesser quantity, இங்கே the substance which present in a larger quantity. ஸோ அந்த solute-ஐ வந்து கொலாய்ட்ஸில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம்னா dispersed phase and dispersion mediumனு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மென்ஷன் பண்ண போகிறோம். சொல்யூட்டராக நம்ம இங்கே dispersed phase-ன்னு மென்ஷன் பண்ணுறோம், சால்வெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா dispersion medium-ன்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ப்ரௌனியன் மூமெண்ட்னா என்னதுன்னா, இப்போ நான் கொலாய்டல் சொல்யூஷனில் இப்போ மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோன்னா சம் பார்ட்டிகல்ஸ் வில் பி ப்ரெசன்ட், கரெக்டாக பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் என்னவாயிருக்கும்னா ஜிக்ஸாக் மோஷன்ஸில் என்னவாயிட்டே இருக்கும், மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் கேன் பி, இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வழியாக நான் பார்த்தேன்னா இட் கேன் பி சீன் தட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ரேப்பிட்லி இன் ஜிக்ஸாக் டைரக்ஷன்ஸ். அது சும்மாவே இருக்காது, எப்போவுமே ரேப்பிடாக என்னவாயிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஜிக்ஸாக் மோஷன்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரௌனியன் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அது எதனால் இருக்குன்னா இட் இஸ் டியூ டு தி அன்பேலன்ஸ் bombardment ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் பை தி மாலிகூல்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ டிஸ்பர்ஷன் மீடியமோ டிஸ்பர்ஷன் ஃபேஸோ என்ன ஆகாதுன்னா பம்பார்ட்மெண்ட் நடக்காது, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகாததுனால தான் அந்த ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து எனக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு டேஷ் ஆச்சுன்னா என்னால் கண்டிப்பாக மூமெண்ட் நடக்காது, கரெக்டாக. இங்கே வந்து ரெண்டுமே எனக்கு பம்பார்ட் ஆகாததுனால அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ் என்னவா இருக்கும்னா கண்டினியூஸ் ரேண்டம் மோஷனில் இருந்துகிட்டே இருக்கும், மூமெண்ட்லேயே இருக்கும். டிண்டால் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் டிண்டால்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணார் 1869 இந்த எஃபெக்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுனால அவர் டிண்டால் எஃபெக்ட்னே வச்சாச்சு. இட்ஸ் நத்திங் பட் நான் வந்து லைட்டஸ்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொலாய்ட்ஸ் வந்து என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, கரெக்டாக பார்ட்டிகல்ஸ் தனியாக டிஸ்பர்ஸ் சொல்யூட் தனியாக சால்வெண்ட் தனியாக என்னால் பிரிக்க முடியாது. அப்போ வந்து அதை வந்து ஹோமோஜீனியஸ்னே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அசியூம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நான் லைட்டை ஸ்கேட்டர் மில்க் இஸ் அ கொலாய்டல் சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஆனால் நான் லைட்டை ஸ்கேட்டர் பண்ணனா என்ன, லைட்டை வந்து பாஸ் பண்ணனா மில்கில் பாஸ் பண்ணனா இட் வில் ஸ்கேட்டர்ஸ் லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எனக்கு என்னவாகுது, எனக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அங்கே நடக்குது. ஸோ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ வில் ஸ்கேட்டர் லைட். அதை சொல்கிறது தான் என்னது டிண்டால் எஃபெக்ட்னா என்னதுன்னா பீம் ஆஃப் லைட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் colloidal solution, part of beam becomes visible. அந்த பார்ட் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா தனியாக வந்து பார்க்க முடியுறதுனால it is a Tyndall effect. Classifications of colloids வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் based on nature of physical dispersed phase and dispersion medium. அதோட நேச்சரை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா கொலாய்ட்ஸை வந்து என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இப்போ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் சாலிட் லிக்விட் கேஸ், டிஸ்பர்ஷன் மீடியம் சாலிட் லிக்விட் கேஸ். ஸோ சாலிட் இன் லிக்விட் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸோட நேச்சர் வச்சும் டிஸ்பர்ஸ் மீடியமோட நேச்சர் வச்சும் ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் கொலாய்ட்ஸ் இன்ட்டு 8 விதமாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ரெண்டுத்தையும் பிரிக்க முடியும். அதுக்கு தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நேம் பண்ணுறோம். சாலிடோ சேர்ந்துச்சுன்னா அந்த கொலாய்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சாலிட் சோலுன்றோம். சாலிட் அண்ட் லிக்விட் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சாலிட் இன் கேஸ்னால் அதை ஏரோசாலுன்றோம். ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் டிஸ்பர்ஷன் ஃபேஸ் வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா கொலாய்ட்ஸை வந்து நம்ம எப்படி நேம் பண்ண போகிறோம்னா சாலிட் நேம் பண்ண போகிறோம். சாலிட் சால் அண்ட் ஏரோசோல்னு நம்ம நேம் பண்ணணும். லிக்விட் அண்ட் சாலிட்னா அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெல்லுன்னு சொல்லலாம். லிக்விட் அண்ட் லிக்விடை ஸ்பெசிஃபிக்காக எமல்ஷன்னு சொல்கிறோம். லிக்விட் அண்ட் கேஸை ஏரோசோலுன்றோம். நெக்ஸ்ட் கேஸ் அண்ட் சாலிடோட கொலாய்ட்ஸை சாலிட் ஃபோம்னு சொல்லலாம். கேஸ் அண்ட் லிக்விடை வெறும் ஃபோமுன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா மென்ஷன் பண்ணலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சாலிட் ஸ்கால்க்கான எக்ஸாம்பிள் அலாய்ஸ், ஜெம்ஸ், கலர், இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸில் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சாலிட் சோல் அண்ட் ஏரோசோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் இது இருக்கும், டிஸ்பர்ஷன் ஃபேஸ் இப்படி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட நம்ம என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எமல்ஷன்ஸ். ஸோ கடைசியாக என்னதுன்னா எமல்ஷன்ஸ்னால் நம்ம இங்கேயே பார்த்தோம். எமல்ஷன்ஸ்னால் என்னது லிக்விட் அண்ட் லிக்விட். ஸோ எமல்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் 2 or more immiscible liquids தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எமல்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். எமல்ஷன்ஸை வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் லிக்விட் மிக்சர் அந்த ப்ராசஸ் பேர் இஸ் நத்திங் பட் எமல்சிஃபிகேஷன்.
எமல்ஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் வாட்டர், OWன்னு சொல்லுவோம், வாட்டர் அண்ட் ஆயில் எமல்ஷன். ஸோ ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆயில் அண்ட் வாட்டருக்கான எக்ஸாம்பிள் க்ரீம், வாட்டர் அண்ட் ஆயில் எக்ஸாம்பிள் வந்து பட்டர். ஸோ எமல்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் இம்மிசிபிள் லிக்விட்ஸ் கம்பைன் ஆகிறதுல தான் எமல்ஷன் சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள், அதோட டைப்ஸ் பார்த்தோன்னா ஆயில் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் இன் ஆயில். ஸோ ரெண்டு விதமான எமல்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தாச்சு. சொல்யூஷன்ஸ்னால் என்னதுன்னா when two or more substance, ரெண்டோ இல்லை அதுக்கு மேலே இருக்க பியோர் சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன்ஸாக என்னவாகுதுன்னா கிரியேட் ஆகுது. ஸோ சொல்யூஷன்ஸ் இஸ் நத்திங் பட் சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ்ல ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டா? ஹோமோஜீனியஸ்னா என்னது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்றோம். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். ரெண்டு இல்லை மூணு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகுது, ஹோமோஜீனியஸா கம்பைன் ஆகுது. ஹோமோஜீனியஸ்னா யூனிஃபார்மா என்ன ஆகுதுன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. இப்போ சொல்யூஷன்ஸ்ல எனக்கு ரெண்டு டூ ஆர் மோர். ஸோ சொல்யூஷன்ஸே நம்மளால என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்க முடியும். பைனரி சொல்யூஷன்ஸ்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், பைனரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெர்னரி, குவாட்டர்னரி அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ஸோ வாட்டரை எடுத்து நான் சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்றேன். அப்ப எனக்கு எத்தனை சப்ஸ்டன்ஸ் அங்க இருக்கு? ஸோ சால்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். இதுவே நான் வாட்டர் எடுத்து சால்ட்டையும் போட்டு டிசால்வ் பண்றேன் அண்ட் சுகரையும் போட்டு டிசால்வ் பண்றேன். அங்க எனக்கு எத்தனை சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகுது? எனக்கு 3 சப்ஸ்டன்ஸ் வந்து அங்க கம்பைன் ஆகுது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெர்னரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குவாட்டர்னரி சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இங்க பார்க்க போறது பைனரி சொல்யூஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். பைனரினா என்னன்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. எக்ஸாம்பிள் என்னது, சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ பைனரி சொல்யூஷன்ஸ்ல ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா, ஒன்னு சொல்யூட்னு சொல்லுவோம், இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம்னா சால்ட்னு சொல்லுவோம். சொல்யூட் அண்ட் the substance which is present in lesser amountல இருக்க சப்ஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சொல்யூட்னு சொல்லுவோம். இப்போ நான் வாட்டர் எடுத்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணலன்னா எது எனக்கு கம்மியா இருக்கும், எது அதிகமா இருக்கும்? ஸோ சால்ட் தான் எனக்கு கம்மியா இருக்கும். கரெக்டா? ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட், எது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சால்ட் தான் என்ன ஆகுதுன்னா வாட்டர்ல போய் வாட்டர் மாலிகுல்ஸ் நடுவில் இருக்க ஸ்பேஸுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்டா? ஸோ சால்ட் இஸ் அ சொல்யூட் வேரஸ் வாட்டர் இஸ் அ சால்வெண்ட். ஸோ நம்ம எப்படியும் சொல்லலாம்னா இந்த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட்ல இருக்கிறத சொல்யூட்னு சொல்லுவோம், லார்ஜர் குவான்டிட்டியில இருக்கிறத நம்ம சால்வெண்ட்னு சொல்லுவோம். சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது, சால்ட் அண்ட் வாட்டர் கிவ்ஸ் சால்ட் சொல்யூஷன். இங்க சால்ட் இஸ் அ சொல்யூட் வேரஸ் வாட்டர் இஸ் அ சால்வெண்ட். ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் எனக்கு சொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ சால்வெண்ட் இஸ் நத்திங் பட் எனக்கு லார்ஜர் குவான்டிட்டியில இருக்கும், சொல்யூட் வந்து லெஸ்ஸர் குவான்டிட்டியில இருக்கும். ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா ஐ வில் கெட் தி சொல்யூஷன். நவ் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம்னா ட்ரூ சொல்யூஷன்ஸ், கொலாய்டல் சொல்யூஷன்ஸ், சஸ்பென்ஷன்ஸ். ட்ரூ சொல்யூஷன்னா என்னதுன்னா, இப்போ நான் சால்ட்டை வந்து வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்றேன். அப்போ எனக்கு சால்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுமே தனித்தனியா என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கரெக்டா? அப்போ அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறதுனால தான் ஐ கேனாட் ஏபிள் டு சி, என்னால பார்க்க முடியாது. அதோட பார்ட்டிகல் சைஸை என்னால பார்க்கவே முடியாது. த்ரூ அவுட் என்ன ஆயிருக்கும்னா ஃபுல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரூ சொல்யூஷன் சொல்லுவோம். வேரஸ் இப்ப ஸ்டார்ச் சொல்யூஷன் எடுப்போம். ஸ்டார்ச்னா என்னது, ஸ்டார்ச்சஸ் நம்ம கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம். கரெக்டா? நம்ம வீட்டுல எல்லாம் வந்து என்னது சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது அது கிளியரா, இப்போ நம்ம சால்ட்டையும் வாட்டரையும் நம்ம வந்து டிசால்வ் பண்ணும்போது எனக்கு சொல்யூஷனே என்னவா இருக்கும்னா கிளியரா இருக்கும். இதை ஒரு சொல்யூஷனா எடுத்துப்போம். இதுவே கஞ்சி தண்ணி, ஓகேவா, சாப்பாடு வடிச்ச தண்ணி எல்லாம் இருக்கும், இதை ஒரு சொல்யூஷனா எடுத்துப்போம். அப்புறம் என்ன நான் பண்ணேன்னா வாட்டர்ல சாண்டை போட்டு டிசால்வ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம்னா எனக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதோட பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸோ கிளியரா இருக்கும். எனக்கு சொல்யூஷனே என்னவா இருக்கும்னா பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும். வேறஸ் இந்த செகண்ட் ஸ்டார்ச் சொல்யூஷன் தான் என்னது, கஞ்சி தண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதை வந்து பார்க்கும்போது அது பார்க்க கிளியரா இருக்குமா?
பார்க்க எனக்கு எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும், பட் கிளவுடி அப்பியரன்ஸா இருக்கும். எனக்கு கிளியரா இருக்காது, வாட்டர் அளவுக்கு கிளியரா இருக்காது, பட் கிளவுடி அப்பியரன்ஸ் மாதிரி எனக்கு கிடைக்கும். வேற சாண்டிய வாட்டரையும் நான் போட்டு டிசால்வ் பண்ணனா சாண்ட் தனியா வாட்டர் தனியாவே எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரூ சொல்யூஷன், செகண்ட் கேஸை கொலாய்டல்னு சொல்லுவோம், தேர்ட் கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சஸ்பென்ஷன் சொல்றோம். So in case of sugar we get clear solution and the particles never settle down. Particles என்ன ஆகாதுன்னா செட்டிலே ஆகாது, அதை நம்ம ட்ரூ சொல்யூஷன் சொல்றோம். In case of starch and water நம்ம பார்த்தோம்னா cloudy mixture, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொலாய்டல் சொல்யூஷன் சொல்றோம். ஒரு மாதிரி cloudy appearance, particles செட்டில் ஆகாதுன்னா பட் எனக்கு cloudy, எனக்கு சொல்யூஷன் ட்ரூ சொல்யூஷன் அளவுக்கு என்ன இருக்காதுன்னா கிளியரா இருக்காது, ஒரு மாதிரி cloudy-ஆ இருக்க மாதிரி இருக்கும். Whereas in case of wheat flour mixed with water, so நம்ம wheat flour எடுத்து mixed with water எடுத்தாலும் சரி எனக்கு என்ன ஆகும்னா wheat flour வந்து கீழே போய் செட்டில் ஆயிடும். வேற sand and water எடுத்தாலும் சரி எல்லாமே எதுல தான் வரும், சஸ்பென்ஷன்ல வரும். ஏன் சஸ்பென்ஷன் சொல்றோம்னா ஏன்னா சாண்ட் மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆயிடும்னா கீழே போய் எனக்கு செட்டில் ஆயிடும். ஸோ இங்க பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிடும்னா கீழே செட்டில் ஆகுறதுனால அது நம்ம என்னன்னு சொல்றோம், சஸ்பென்ஷன் சொல்றோம். ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஸ்லோலி செட்டில் டவுன் அட் தி பாட்டம், கொஞ்ச நேரம் விட்டோம்னா பாட்டம்ல என்ன ஆயிடும்னா அது செட்டில் ஆயிடும். ஸோ இங்க வந்து ஃபுல் கிளியரா இருக்கும், இங்க ஃபுல்லாவே கிளவுடியா இருக்கும், இங்க பார்ட்டிகல் சைஸ் இதை விட அதிகமா இருக்கு, கீழே எனக்கு என்ன ஆயிடும்னா செட்டில் ஆயிடும். ஸோ 3 types of solutions நம்ம பார்க்கிறோம். Now different between types of solutions, இதுக்கான டிஃபரன்ஸ் ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன், இதுக்கான டிஃபரன்சஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் சைஸ் பார்த்தோம்னா சஸ்பென்ஷன்ல இட் வில் பி மோர் தென் 100 nanometer. 1 nanometer equals 10 to the power minus 9 meter. 1 nanometer நம்ம என்ன சொல்லுவோம், 10 to the power minus 9 மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ 10 to the power minus 9 மீட்டர்னா என்னது 0.901 மீட்டர், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். ஸோ 100 நானோமீட்டரை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் சஸ்பென்ஷன்ல. வேற கொலாய்டல்ல 1 to 100 நானோமீட்டர் இருக்கும், சொல்யூஷன்ல லெஸ் தென் 1 நானோமீட்டர். ஸோ சொல்யூஷனோட பார்ட்டிகல் சைஸ் வந்து லெஸ் தென் 1 நானோமீட்டர், 1 நானோமீட்டருக்கும் கம்மியா இருக்கும். வேற கொலாய்டல்ல 1 நானோமீட்டர்ல இருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். வேற சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணோம்னா 100 நானோமீட்டருக்கும் பெருசா இருக்கும். பார்ட்டிகல் சைஸ் வந்து என்னவா இருக்கும்னா 100 நானோமீட்டருக்கு பெருசா இருக்கும். இங்க ஃபில்ட்ரேஷன் செப்பரேஷன், இங்க வந்து சஸ்பென்ஷன்ல பாசிபிள். சாண்டிய வாட்டரையும் என்னால சாதாரணமா என்ன பண்ண முடியும்னா ஃபில்டர் பண்ண முடியும், கரெக்டா. இங்க வந்து இம்பாசிபிள், எங்கேயும் எனக்கு என்னது சொல்யூஷன் வாட்டரையும் சால்ட்டையும் என்ன பண்ண முடியாது, என்னால செப்பரேட் பண்ண முடியாது பை மீன்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் மூலியமா என்னால செப்பரேட் பண்ண முடியாது. செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல் செட்டில் ஆகுமா, வேற சொல்யூஷன்ல செட்டில் ஆகாது. இங்க கொலாய்டல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃபிகேஷன், செப்பரேஷன்ல நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை பத்தி பார்த்தோம், கரெக்டா. ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணோம்னா என்னால செப்பரேட் பண்ண முடியும். இங்க சாதாரணமா என்னால ஃபில்டர் பண்ணாலே என்ன பண்ண முடியும்னா ஃபில்டர் பண்ணாலே என்னால செப்பரேட் பண்ண முடியும். இட் வில் செட்டில் டவுன் ஆன் தேர் ஓன். அப்பியரன்ஸ் பார்த்தோம்னா சொல்யூஷன்ஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட், கிளியரா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, லைட் பாஸ் பண்ணனா அங்க எனக்கு டிரான்ஸ்பர் ஆகும், ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இங்க வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆர் செமி டிரான்ஸ்பரண்ட், கொலாய்டல் சொல்யூஷன் வந்து டிரான்ஸ்லூசண்டா இருக்கும், வேற சஸ்பென்ஷன் இஸ் ஒபிக். ஸோ லைட் வந்து என்னவாகாதுன்னா அங்க பாஸ் ஆகாது. ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பார்த்தோம்னா இட் வில் டஸ் நாட் ஸ்கேட்டர் லைட். ஏன் வந்து லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணாதுன்னா பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப ஸ்கேட்டரிங்னா என்னது, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் லைட். ஸோ பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இட் வில் நாட் ஏபிள் டு ஸ்கேட்டர் லைட். லைட்டை ஸ்கேட்டர் பண்ற அளவுக்கு கூட அதோட பார்ட்டிகல் சைஸ் வந்து பெருசா இல்லை, இட் வில் நாட் ஏபிள் டு ஸ்கேட்டர் லைட். வேற கொலாய்டல் சொல்யூஷன் வில் ஸ்கேட்டர் லைட். இங்கேயும் டு நாட் பெனட்ரேட்டே ஆகாது, அங்க எனக்கு என்ன ஆகாது, ஒபேக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ லைட் என்னவே ஆகாதுன்னா பெனட்ரேட்டே ஆகாது. ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸோட டிஃப்யூஷன்னா ஒரு மாலிகூல்ஸ்குள்ள இன்னொரு மாலிகூல்ஸ் எப்படி போய் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் டிஃப்யூஸ் ரேப்பிட்லி சீக்கிரமா என்னவாயிடும்னா டிஃப்யூஸ் ஆயிடும். சால்ட்டையும் வாட்டரையும் போட்டோம்னா சீக்கிரமா வந்து சால்ட் மாலிகூல்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ்ல போய் என்னவாயிடும்னா மிக்ஸ் ஆயிடும், கரெக்டா. ஸோ இது வந்து டிஃப்யூஸ் ஸ்லோலி, வேற இட் வில் நாட் டிஃப்யூஸ் அட் ஆல். சாண்ட் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ்குள்ள போய் என்னவாகாதுன்னா செட்டில் ஆகாது, இன்ட்ராக்ட் ஆகாது, அதனால தான் அது தனித்தனியா எனக்கு செப்பரேட் ஆகுது. வேற ப்ரௌனியன் மூமெண்ட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். So it will not show the Brownian movement, whereas it will show and it will also show. Brownian movement na that zigzag directions particles வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும்.
நேச்சர் பார்த்தோம்னா இட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் வேரஸ் கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸ் சஸ்பென்ஷன் வந்து இஸ் ஆல்சோ ஹெட்ரோஜீனியஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ சொல்யூஷன்ஸ் கொலாய்டல் அண்ட் சஸ்பென்ஷன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நவ் இப்ப கொலாய்டல் சொல்யூஷன்ஸை பத்தி செப்பரேட்டா பார்க்க போறோம். கொலாய்டல் சொல்யூஷன்னா என்னது? இட் இஸ் எ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு பார்த்தோம். ஆனா பார்ட்டிகல் சைஸ் வந்து சஸ்பென்ஷன் அளவுக்கு பெருசா இருக்காது, வேற சொல்யூஷன் அளவுக்கு ரொம்ப ஸ்மாலராகவும் இருக்காது, மாடரேட் ரேஞ்சில் இருக்கும். வி cannot able to separate the particles. ஓகேவா? நம்ம பார்ட்டிகல் சைஸை என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. இன் கேஸ் ஆஃப் நேக்கட் ஐயால என்னால பார்க்க முடியாது. இன் கேஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வழியா என்னால என்ன பண்ண முடியும்னா பார்ட்டிகல்ஸை பார்க்க முடியும். ஸோ நேக்கட் ஐல பார்க்குற அளவுக்கு அது வந்து பெருசா இருக்காது. வேற மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா எனக்கு பார்ட்டிகல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். வேற சொல்யூஷன்ஸ்ல பார்த்தோம்னா, ட்ரூ சொல்யூஷன்ல பார்த்தோம்னா பார்ட்டிகல் சைஸ் நான் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தாலுமே எனக்கு பார்ட்டிகல் சைஸே எனக்கு தெரியாது. சால்ட் மாலிகூல்ஸ் அங்கே போய் செட்டில் ஆயிருக்கிறது எனக்கு தெரியாது. வேற கொலாய்டல் சொல்யூஷன்ல மைக்ரோஸ்கோப் வழியா என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடந்திருக்கும். பட் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் அ ஹோமோஜீனியஸ் மாதிரி தான் தெரியும். பட் இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கும். இப்போ நம்ம ட்ரூ சொல்யூஷன்ஸ்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்துருக்கோம். சொல்யூட் இருக்கும் அண்ட் சால்வெண்ட் இருக்கும். சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்த்தோம். சொல்யூட்னா என்னது? லெஸ்ஸர் அமௌண்ட்ல இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், லார்ஜர் குவான்டிட்டியில இருக்க சப்ஸ்டன்ஸ் சால்வெண்ட். கரெக்டா? அதெல்லாம் நம்ம இந்த கொலாய்டல் சொல்யூஷன் டேர்ம்ல பார்க்கணும்னா அது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்லணும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா என்னது? சொல்யூட் லைக் காம்போனன்ட் பிரசன்ட் இன் கொலாய்டல் சொல்யூஷன். எது வந்து ஸ்மாலர் குவான்டிட்டியில இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், எது லார்ஜர் குவான்டிட்டியில இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஸ்டு மீடியம். சொல்யூட்டை டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னு மென்ஷன் பண்றோம், சால்வெண்ட்டை டிஸ்பர்ஸ்டு மீடியம்னு என்ன பண்றோம்னா மென்ஷன் பண்றோம். ஸோ எது வந்து டிஸ்பர்ஸ் ஆகுறோ, எது டிஸ்ட்ரிபியூட் ஆகுறோ இட் இஸ் அ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், எது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோ அதுதான் என்னது? டிஸ்பர்ஸ்டு மீடியம். சிம்பிளா பார்த்தோம்னா சொல்யூட்டை டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னு மென்ஷன் பண்றோம், சால்வெண்ட்டை டிஸ்பர்ஸ்டு மீடியம்னு மென்ஷன் பண்றோம். கொலாய்டல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம்னு என்ன பண்றோம்னா மென்ஷன் பண்றோம். ஸோ dispersed phase or dispersion medium can be solid-ஆவும் இருக்கலாம், liquid-ஆவும் இருக்கலாம், gaseous-ஆவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபேஸும் வந்து சாலிட் லிக்விட் கேஷியஸாக இருக்கலாம், டிஸ்பர்ஸ்டு மீடியமும் வந்து சாலிட் லிக்விட் கேஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிப்போம், கொலாய்டல் சொல்யூஷனை பிரிப்போம். அதை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொலாய்டல் சொல்யூஷனுக்குன்ட்டு சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ப்ரௌனியன் மூமெண்ட். ப்ரௌனியன் மூமெண்ட்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கொலாய்டல் சொல்யூஷன்ல பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாக் மோஷன்ஸ்ல நான் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தேன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மோஷன்ஸ்ல வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? ப்ரௌனியன் மூமெண்ட்னு சொல்றோம். when colloidal solutions are viewed under powerful microscope வழியா நான் பார்த்தேன்னா it can be seen that colloidal particles are moving constantly and rapidly in zigzag motions. So இதுதான் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னா ஒரு ஜிக்ஸாக் மோஷன்ஸ்ல என்ன ஆயிட்டே இருக்கு? ரேப்பிடா மூவ் ஆயிட்டே இருக்கு. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ரௌனியன் மூவ்மெண்ட்னு சொல்றோம். The Brownian movement of colloidal particles is due to the unbalanced bombardment of the particles by the molecules of the dispersion medium. ஏன் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்குன்னா டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து என்ன ஆகலைன்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியம்ல ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த டிஸ்பர்ஷன் மீடியம்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் கூட என்னவாகாது? பம்பார்ட் ஆகாதனால, எனக்கு கிராஷ் ஆகாதனால தான் இட் வாஸ் இன் அ கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருந்துட்டே இருக்கு, ஜிக்ஸாக் மோஷன்ல இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. So Tyndall effect, it is one of the properties specifically shown by colloidal solution. Colloidal solutionல ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ்ல Tyndall effect ஒன்று. Tyndall effectனா என்னதுன்னா when a strong beam of light is focused on a colloidal solution. ஒரு கொலாய்டல் சொல்யூஷன்ல நான் பீம் ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணனா it will scatter light. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கொலாய்டல் சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன்ல பார்க்கும்போது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ல கொலாய்டல் சொல்யூஷன் வில் ஸ்கேட்டர்ஸ் லைட்னு பார்த்தோம். ஏன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ற அளவுக்கு கொஞ்சம் லார்ஜரா தான் இருக்கும். சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிக்கரா இருக்கும். பார்ட்டிகல் லைட்டை ஸ்கேட்டர் பண்ற அளவுக்கு பிக்கரா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ
நான் லைட்டை வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணனா இட் வில் ஸ்கேட்டர்ஸ் லைட் அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிண்டால் எஃபெக்ட்னு சொல்றோம். ஏன் டிண்டால் எஃபெக்ட்னு சொல்றோம்னா இந்த எஃபெக்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து டிண்டால். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அவர் நேமை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இதை மென்ஷன் பண்றோம். ஸோ டிண்டால் 1869 என்ன பண்ணான்னா இந்த ஸ்ட்ராங் பீம் ஆஃப் லைட் வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ல நான் வந்து பாஸ் பண்ணேன்னா பீம் பிகம்ஸ் விசிபிளா இருக்குன்னா இட் இஸ் ஸ்கேட்டர் பண்றதுனால தான் அந்த பீம் ஆஃப் லைட் வந்து நம்மளுக்கு விசிபிளா தெரியுது. திஸ் பினாமினான் இஸ் நோன் அஸ் டிண்டால் எஃபெக்ட்னு சொல்றோம். The illuminated part is called அந்த ஸ்கேட்டர் ஆகிற அந்த விசிபிள் இப்போ நம்ம லைட்டை பாஸ் பண்ணோம்னா ஒரு கோன் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிண்டால் கோன்னு சொல்லுவோம். திஸ் phenomenon is not observed in case of true solution. ட்ரூ சொல்யூஷன்ல நம்ம பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா பார்ட்டிகல் சைஸஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்ப்ரெட் தி லைட்டை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டிஸை ட்ரூ சொல்யூஷன்ல நம்ம பார்க்க முடியாது. ஸ்பெசிஃபிக்கா கொலாய்டல் சொல்யூஷன்ல தான் we can able to see. Classification of colloids based on physical state of dispersed phase and dispersion medium. So dispersed phase and dispersion medium வந்து சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம் அண்ட் கேஷியஸாவும் இருக்கலாம் நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ சாலிடா இருந்தா, லிக்விடா இருந்தா ஆர் கேஷியஸா இருந்தா கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் சாலிடா இருக்கு, டிஸ்பர்ஷன் மீடியமும் சாலிடா இருக்கு. ஸோ சாலிட் அண்ட் சாலிடா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்கா நேம் பண்ணோம்னா சாலிட் சோல்னு நேம் பண்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அலாய்ஸ், ஜெம்ஸ், கலர்டு கிளாஸ் இதெல்லாம் தான் என்னது கலர்டு ஸ்டோன்ஸ், ஜெம்ஸ் எல்லாம் என்னதுன்னா சாலிட் சோல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இன் கேஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து சாலிட் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் லிக்விட். ஸோ சாலிட் இன் லிக்விட் மீடியம் பார்த்தோம்னா அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சாலிட்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெயிண்ட்ஸ், இங்க்ஸ், எக் ஒயிட் இதெல்லாம் வந்து இதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சாலிட் இன் கேஸ் பார்த்தோம்னா ஏரோசோல்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்மோக். சம் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கேஸ்ல என்னவாயிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து கேஸ், வேற டிஸ்பர்ஸ் ஃபேஸ் வந்து என்னதுன்னா சாலிட். ஸோ சாலிட் கம்மியா இருக்கும், கேஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். வேற லிக்விட் அண்ட் சாலிட் பார்த்தோம்னா அது ஸ்பெசிஃபிக்கான நேம் வந்து நம்ம ஜெல்லுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கர்ட், சீஸ், ஜெல்லி இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜெல்ஸ். லிக்விட் அண்ட் லிக்விட் ரெண்டுமே லிக்விடா இருந்துச்சுன்னா அது எமல்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மில்க், பட்டர், ஆயில் இன் வாட்டர் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். வேற லிக்விட் அண்ட் கேஸ்ல வந்து லிக்விட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அந்த கொலாய்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஏரோசோல். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மிஸ்ட், ஃபாக், கிளவுட்ஸ் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்குறோம். வேற கேஸ் அண்ட் சாலிட்ல கேஸ் வந்து என்னவாயிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது ஸ்பெசிஃபிக்கா கொலாய்ட்ஸ்ல நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா சாலிட் ஃபோம்னு மென்ஷன் பண்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கேக், பிரெட் இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள், சாலிட் ஃபோம்கான எக்ஸாம்பிள். வேற கேஸ் அண்ட் லிக்விட்ல என்னவாயிருக்குன்னா கேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து கேஸ் இருக்கு, டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து லிக்விடா இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃபோம்னு மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சோப் லேடர், ஏரேட்டட் வாட்டர் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். Now emulsions. Emulsions is nothing but a special kind of colloids. Colloidsலயே ஒரு ஸ்பெஷல் கைண்ட் தான் என்னதுன்னா emulsions. Emulsionsனா என்னதுன்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் எனக்கு லிக்விடா இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியமும் என்னவா இருக்கும்னா லிக்விடா இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம்னா என்னன்ட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் கரெக்டா. சொல்யூட் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், சால்வெண்ட் தான் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ ரெண்டுமே எனக்கு லிக்விடா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எமல்ஷன் சொல்றோம். வேறஸ் ரெண்டுமே எனக்கு மிக்ஸ் ஆகாது. இப்ப ஆயில் இன் வாட்டர் எடுக்கிறோம், ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுமா கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஸோ டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் வந்து கம்பைன் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எமல்ஷன்ஸ் சொல்றோம். எமல்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ், மிக்ஸ் ஆகாம லிக்விட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா கம்பைன் பண்றோம், அதை எமல்ஷன்ஸ் சொல்றோம். ஸோ எமல்ஷன்ஸ் இஸ் அ colloid of two or more immiscible liquids. Immiscible மிக்ஸே ஆகாம லிக்விட்ஸை என்ன பண்றோம்னா கம்பைன் பண்றோம். வேர் ஒன் லிக்விட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் அனதர் லிக்விட். ஒன்னு வந்து இன்னொன்றுல என்னவாயிருக்குன்னா டிஸ்பர்ஸ் ஆயிடும். ஸோ ஒன்னு வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொரு லிக்விட் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம் மென்ஷன் பண்ணுவோம். திஸ் மீன்ஸ் ஒன் டைப் ஆஃப் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் கெட் ஸ்கேட்டர்ட் இன் அனதர் லிக்விட். ஒரு லிக்விட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா இன்னொன்னுல வந்து என்னவாகும்னா டிஸ்பர்ஸ்ட் ஆகுறது தான் emulsions சொல்றோம். So the process of turning a liquid mixture into emulsion. So இந்த ப்ராசஸ் ஒரு லிக்விட் மிக்சரை
இன்னொரு நம்ம எமல்ஷனா மாற்றோம்னா என்னது, இன்னொரு லிக்விட் மிக்சர் என்ன பண்ணோம்னா ஆட் பண்றோம், மிக்ஸ் ஆகாத லிக்விட ஆட் பண்றோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன் என்னது, ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் லிக்விட் மிக்சர் இன்டு அ எமல்ஷன். லிக்விட் மிக்சரை எமல்ஷனா மாற்ற அந்த ப்ராசஸ் பேர் என்னது, எமல்சிஃபிகேஷன் சொல்லும். எக்ஸாம்பிள் என்னதுன்னா மில்க், பட்டர், க்ரீம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எமல்ஷன்ஸ். ஸோ இந்த எமல்ஷன்ஸ்லேயே 2 ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த எமல்ஷன்ஸை வேற எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா ஃபுட் ப்ராசஸிங், ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ், மெட்டலர்ஜி, இங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எமல்ஷன்ஸை வந்து ஒரு வைட் யூஸ் இருக்கு. எமல்ஷன்ஸை யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மிக்சர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எமல்ஷன்ஸ்லேயே எனக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆயில் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் இன் ஆயில். ஃபர்ஸ்ட் ஆயில் இன் வாட்டர்னா வாட்டர் வந்து டிஸ்பர்ஸ்டு மீடியமா இருக்கும், ஆயில் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸா இருக்கும். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல நான் என்ன பண்றேன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயில வந்து ட்ராப் பண்றேன். ஸோ கண்டிப்பா மிக்ஸ் ஆகாது. அதுதான் என்னது ஆயில் இன் வாட்டர். ஆயில் இன் வாட்டருக்கான எக்ஸாம்பிள் O/W அப்படின்னு சொல்லுவாங்க. O/W டைப்னா என்னது, ஆயில் இன் வாட்டர். வாட்டர்ல ஆயில் என்ன பண்றோம்னா மிக்ஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் என்னதுன்னா cream is an example for oil in water type. இங்க என்னது oil droplets are dispersed in water. வாட்டர்ல தான் oil droplets என்னவா இருக்குன்னா dispersed ஆயிருக்கு. ஸோ நிறைய amount of வாட்டர்ல அங்கங்க என்ன இருக்குன்னா எனக்கு oil droplets இருக்கு. whereas இன்னொரு emulsion, இன்னொரு டைப் ஆஃப் எமல்ஷன் பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் ஆயில் எமல்ஷன். ஸோ ஆயில்ல என்ன பண்றோம்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம என்ன பண்றோம்னா ட்ராப் பண்றோம். ஸோ இங்க பார்த்தோம்னா ஃபுல்லாவே ஆயில் தான், அங்கங்க என்ன இருக்கு ப்ளூ கலரா இருக்கிறதுலாம் என்னது வாட்டர். ஸோ அங்கங்க வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா பட்டர்னா அங்க ஃபுல்லாவே ஆயில் தான், அங்கங்க எனக்கு என்ன இருக்கும்னா சம் ஆயில் வாட்டரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ வாட்டர் அண்ட் ஆயிலுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பட்டர். So emulsions is nothing but 2 immiscible liquids combine பண்ணோம். It is a type of colloid தான். அதுல 2 types என்னன்னு பார்த்தோம்னா oil in water type and water in oil type. So 2 டைப்புக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். So emulsions is okay. With this we will wind off this chapter. Thank you.